கிறிஸ்துவில் அன்புமிக்க இறை மக்களே, இன்றைய ஞாயிறு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் மிக 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 இன்றியமையாத ஒரு ஞாயிறாக இருக்கிறது. ஏனென்றால் இன்றைய நற்செய்தியில் திருமணம், கத்தோலிக்க அருட்சாதன திருமணம் செய்து கொண்டவர்கள் எவ்வாறு அவர்கள் திரு குடும்பமாக வாழ வேண்டும் என்றெல்லாம் மிக விரிவாக சொல்லப்படுகிறது. ஆனால் நமக்கு சுருக்கமாக இந்த செய்தி வழங்கப்படும். முதலில் திருமணம் என்றால் பல சமயங்களிலே திருமணம் நடக்கிறது. நாம் பார்க்கிறோம், இந்து திருமணங்கள் இருக்கிறது. அது பல்வகையான அது வழிகளில் செய்கிறார்கள். ஆனால் அதில் சட்டப்படி அந்த திருமணம் வேலிட் மேரேஜ் என்று சொன்னால் சப்தபதி, எரிகின்ற நெருப்பை மையமாக வைத்து மணமக்கள் 7 சுற்று சுற்றி வந்தால் இந்து திருமணம் வேலிட் முடிந்தது. அதில் ஒரு சுற்று குறைந்தாலும் அது திருமணம் இல்லை. அதுபோல இஸ்லாமியர்கள் திருமணம் நிக்கா, அவர்களுக்கும் திருமணம் நடக்கிறது. பல வகையான அவர்களான ஆடம்பரங்களை எல்லாம் செய்கிறார்கள். ஆனால் முக்கியமானது அந்த மணமக்களுடைய விருப்பத்தை அவர்களை கேட்டுவிட்டு அது இறைவனிடம் ஓதுவது. அந்த திருமணத்திற்கு ஒப்பந்தம் அளித்து விட்டாலே திருமணமாக அது முடிந்து விடுகிறது. ஆனால் இந்த திருமணங்கள் கான்ட்ராக்ட், ஒப்பந்த திருமணங்கள். ஒப்பந்த திருமணம் என்றால் என்ன? திருமணம் செய்து கொண்டு குடும்பம் நடத்தி குழந்தைகளை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழலாம். ஒன்லி செக்குலர் மேரேஜ் திருமணம். ஆனால் கத்தோலிக்க திருமணம் இப்படிப்பட்ட கான்ட்ராக்ட் அல்ல. திரும்ப பிரிவதற்கு கத்தோலிக்க திருமணம் ஒப்பந்தம் மட்டுமல்ல, மாறாக கத்தோலிக்க திருமணம் அது உடன்படிக்கை, கவர்னன்ட். கான்ட்ராக்ட் மட்டுமல்ல, கவர்னன்ட், கவர்னன்டல் மேரேஜ், உடன்படிக்கை. இது எந்த சமயத்திலும் இல்லை, கத்தோலிக்க மறையில் மட்டுமே இருக்கிறது. அந்த உடன்படிக்கை என்று அதை நாம் எடுத்துக்கொள்வது, கடவுளும் மனிதனும் சீனாயின் மலையில் உடன்படிக்கை, இயேசு கல்வாரி மலையில் இந்த மக்களுக்காக தன் உயிரை கொடுத்து உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை மாறாதது, முடியாது, என்றும் அன்பில் கட்டுப்பட்டு இருக்கும். ஆகவே கவர்னன்டல், அது உடன்படிக்கை. ஆகவே இந்த கத்தோலிக்க திருமணம் இன்னொன்று அருள் சாதனம். அது மற்ற எந்த மறையிலும் இல்லை, கத்தோலிக்க மறையில் மட்டுமே இருக்கிறது. இந்த திருமணத்தால் நீங்கள் ஆண்டவன் அருளை மிகுதியாக பெறலாம். எப்படி? அந்த மணமக்கள் இறைவன் முன்னால் நிற்க வேண்டும். அதற்காக திருச்சபை குருவானவரை வைக்கிறது. கத்தோலிக்க திருமணம் குருவானவர் முன்னால் நடந்தால் அருள் சாதனம். அவர்கள் இருவரும் சம்மதித்து விட்டால் அது அருள் சாதனம். ஆகவே மணமக்களும் இறைவனும் இறைவன் நிலையில் அங்கே பிரதிநிதியான குரு ஆலயத்தில் அல்லது வேறு இடத்தில் அது நடக்கிற போது வேலிட் மேரேஜ், அது அருட்சாதனம், சாக்ரமெண்டல் மேரேஜ். இங்கே குருவானவர் முன்னிலையில் நடைபெறாவிட்டால் அது அருட்சாதனம் இல்லை, வெறும் ஒரு கான்ட்ராக்ட் என்பதாகத்தான் முடியும். மூன்றாவது, கத்தோலிக்க திருமறையானது, திருமணமானது இங்கே பதிவு செய்யப்பட்ட திருமணம். மற்ற சமயங்களில் அவர்கள் செய்து கொண்ட திருமணம் கோயிலிலோ மற்ற இடங்களிலோ பதிவு செய்யப்படுவதில்லை. கத்தோலிக்க திருமணம் மட்டும்தான் சட்டப்படி திருமணம் முடிந்தவுடன் அதே வேளையில் அவர்களை அந்த திருமணம் பதிவு செய்யப்படுகிறது. பதிவாளர் என்ற அதிகாரத்தை அரசு குருவானவருக்குத்தான் அளித்திருக்கிறது. இதெல்லாம்
நம்முடைய கத்தோலிக்க திருமணங்களில் சிறப்பாக இருக்கு. ஆகவே இந்த கத்தோலிக்க திருமணம் முற்றிலும் மற்ற திருமணங்களை காட்டிலும் இது மாறுபட்டது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த முதலில் நாம் பார்க்கிறோம், உடன்படிக்கையாக இருக்கிறது. அருட்சாதனமாக மாற வேண்டுமானால் அவர்கள் அந்த திருமணத்திற்கு பயிற்சி பெற்று மறைக்கல்வி பயின்று அவர்களுடைய பேண்ட்ஸ் போரைகள் வாசிக்கப்பட்டு ஒரு குருவானவர் முன்னால் நிச்சயம் நடைபெற வேண்டும். ஆகவே இந்த திருமணம் நம்முடைய கத்தோலிக்க திருமணம் அதெல்லாம் நாம் குடும்பங்களிலே செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கத்தோலிக்க திருமணத்திற்கு அடிப்படை அம்சம் இருக்கிறது. இல்லை என்றால் அது திருமணமே இல்லை. என்ன அது நம்ம அடிப்படை தன்மை என்று நாம் சொல்லுகிறோம். ஒருத்தன் இந்த மேரேஜ் கிளாஸுக்கெல்லாம் படிச்சுட்டு சாமியார்கிட்ட ஓலை போடுறதுக்கு வந்துருக்கிறான். என்ன தம்பி, நீ எல்லாத்தையும் கல்யாணத்தை பற்றிலாம் படிச்சிட்டியா? நான் படிச்சுட்டேன். ஏன்னா திருமணத்தில் வரலாறு இருக்கிறது, விவிலியம் இருக்கிறது, இறையியல் இருக்கிறது, இன்னும் திருச்சபை சட்டம் இருக்கிறது. அவ்வளவும் கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த இளைஞன் வந்த உடனே கேட்கிறாரு, இதெல்லாம் நீ கத்துட்டியான்னு. சரி, இயேசுநாதர் திருமணத்தை பத்தி என்னப்பா சொல்றாரு அவருன்னு கேட்டு அவன் உடனே திடீர்னு சொல்றான். அவன் பதர் அவரை இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறாரே, ஆண்டவரே இவர்களை மன்னியும் சொன்னார். ஆண்டவர் சிரிப்பா இருக்க, ஆனா சிந்தனை வைக்க வேண்டும். இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாமலே கல்யாணம் பண்ணிக் கொள்கிறார்கள். தயவு செய்து இவர்களை ஆண்டவரை மன்னியும் என்று சொன்னார்கள். இப்படி பல திருமணங்கள் நடந்திருக்கிறது. மணமக்களுக்கு ஒன்றுமே தெரியாது அவர்கள் செய்வது. ஆகவே ஆனால் அப்படி அல்ல. நம்முடைய கத்தோலிக்க திருமணம் என்று சொல்லுவது இது நிரந்தர தன்மை வாய்ந்தது. இது நிரந்தர தன்மை என்ற ஒருமைத்தன்மை வாய்ந்தது. இந்த ஒருமைத்தன்மை என்றால் அவர்கள் மணமக்கள் இருவர் அல்ல ஓருடல் என்றால் பிரிக்கவே முடியாது. ஆகவே சாகும் வரை ஒருவரோடு ஒருவர் வாழ்ந்தே ஆக வேண்டும். டைவர்ஸுக்கு இடம் இல்லை. கத்தோலிக்க திருமணத்தில் மற்ற சமயங்களில் உண்டு. ஆகவே இந்த திருச்சபை சொல்லுகிறது அது நிரந்தரமானது. எதை அடிப்படையில் சொல்லுகிறார் என்றால், ஆதி ஆகமத்தில் நம்ம கேட்டோம் முதல் வாசகத்துல, கடவுளே கல்யாணம் செய்கிறார். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொண்டு நிறுத்தி திருமணத்தை நடத்துகிறார். அதில் அவர்கள் ஒப்பந்தம் சொல்லுகிறார்கள். ஆதாம் சொல்லுகிறான், என் எலும்பின் எலும்பு, என் சதையின் சதையே, நீயே என்னோடு இணைந்திருக்கிறா என்று சொல்லுவார். இது சொல்லுவார்கள் ஷேக்ஸ்பியர் கவிதைகளை விட மிஞ்சிய ஒரு காதல் பாட்டு என்று சொல்லுவார்கள். எலும்பின் எலும்பு, சதையின் சதையே, நீ என்னோடு ஒன்றாயிருக்கிறாய் என்று ஆதியாகமத்தில் சொல்லுகிறார். உடனே கடவுள் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். எப்படி? நீங்கள் இருவரும் வேறு வேறு அல்ல, நீங்கள் இருவரும் ஓர் உடல், ஆதாம் ஏவாள் ஓர் உடல் என்று ஆசீர்வதிக்கிறார். ஆகவே கத்தோலிக்க திருமணம் இன்று வரை கடவுள் செய்த திருமணத்தை கட்டி காக்கிறது. இது ஒருமைத்தன்மை உள்ளது, பிரிவுபடாது, ஓர் உடலாகத்தான் வாழ வேண்டும். இரண்டாவது இது அன்பிரேக்கபிள், பிரிக்க முடியாதது, பிரிவுத்தன்மை இல்லாதது. அதை எதன் அடிப்படையில் சொல்லுகிறார்கள்? நற்செய்தி இப்ப நான் படிச்சேன். அவர்கள் இருவரும் ஓருடல், அதை மட்டும்தான் ஆதி ஆகமத்தில் நாம் பார்க்கிறோம். ஆதி ஆகமம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தோடு முடிகிறது. ஆனால் இயேசு திருமாறி சொல்லுகிறார், நீங்கள் மணமக்கள் இருவரும் தந்தை தாயை நீங்கள் பிரிந்து நீங்கள் ஒருவரும் ஓருடலாக வாழ்வீர்கள் மட்டும் பழைய ஏற்பாட்டை அவர் சொல்லுகிறார். ஆனால் குறிப்பாக அவர் வைக்கிற இணைத்து சொன்ன புதிய வார்த்தை என்ன என்றால், கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். மார்க் 10:9. அது பழைய ஏற்பாட்டில் கடவுள் கல்யாணம் நடத்துகிற போது சொல்லவில்லை, அதை சேர்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இங்கே விவிலியத்தின் அடிப்படையில் கடவுள் செய்த கல்யாணம், இயேசு அருட்சாதனமாக்கிய கல்யாணத்தில் மிக தெளிவாக இருக்கிறது. கத்தோலிக்க திருச்சபையில் திருமணமான பின் அவர்கள் ஓருடல், அவர்கள் அன்பில் பிரமாணிக்கத்தில் ஒன்றுபட்டுத்தான் வாழ வேண்டும். பிரிக்கவே இயலாது.
இது நீதிமன்றமோ பெரியோர்களோ அல்லது சட்டமோ எதுவும் குறிக்க இயலாது. இறுதி வரை அவர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் கத்தோலிக்க திருமணத்தினுடைய அடிப்படை. இது எந்த சமயத்திலும் இல்லை, கத்தோலிக்க சமயத்தில் மட்டும் இது இருக்கிறது. சரி, கத்தோலிக்க திருமணத்தை எது ஆக்குகிறது? எது முக்கியம்? சாமியாருக்கு அபிஷேகம் முக்கியம். ஆனா கத்தோலிக்க திருமணத்தில் எது முக்கியம்? பல சமயத்தில் யாருமே அதை அறிந்து கொள்வதில்லை. அவர்கள் விருந்து முக்கியம் என்று விருந்து பார்க்கிறார்கள். சில பேர் உடையை பார்க்கிறார்கள், ரெடி பண்றதுக்கே நாளாய் போகுது. அப்புறம் நகை, உடுப்பு, இருங்க, ஆளுங்க, கொண்டு போய் இன்விடேஷன் எல்லாம் முடிச்சு இங்க பேண்டை கொண்டாந்து அடிச்சு கொண்டு தாலி, மாலை எல்லாத்தையும் வைக்கிறார்கள். தாலி புனிதமாக எல்லாரும் தொட்டு தொட்டு வைக்கிறார்கள். கத்தோலிக்க திருமணத்தில் நீங்கள் கேட்ட எதுவும் இதில் கத்தோலிக்க திருமணமாக அதை ஆக்கிவிட முடியாது. இது எல்லா சமயத்திலும் இருக்கிறது. மாலை அணிவித்துக் கொள்வது, இன்னும் அவர்கள் தாலி கட்டிக்கொள்வது எல்லா சமயத்திலும் இருக்கிறது. கத்தோலிக்க திருமணத்தை திருமணமாக லீகல் வேலிட் மேரேஜ் ஆக்குவது என்ன என்றால், சாமியார் உங்கள் வலது கைகளை நீங்கள் இணைத்து பிடிங்கள் சொல்லிட்டு அவர் என்ன எதுக்கு நான் சொல்றேன்னா, அப்ப சொல்லும் போது டென்ஷன்ல மணமகளும் மயக்க பிடிச்சிட்டு அங்க வைக்க இங்க வைக்க எல்லாம் புரியாமலே சொல்லிட்டு போயிடுவாங்க. சாமியார் சொல்ல சொல்ல சும்மா அப்படி. ஆனால் உண்மை என்ன என்று சொன்னால், இங்கே நாம் பார்க்கிறோம், இங்கே இருக்கிற இவரை பெண் பேரை சொல்லி மணமகன் பேரை சொல்லி அவர்கள் சொல்ல வேண்டியதை அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் என்றும் பிரமாணிக்கமாய் அன்பில் என்றும் நிலைத்திருப்பேன். அதே மாதிரி ஒவ்வொரு சொல்றார். ஆகவே இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் பிரமாணிக்கமாய் அன்பில் நிலைத்திருக்கிறார்கள் என்று அவர்கள் சம்மதம் தெரிவிப்பதுதான் கத்தோலிக்க திருமணத்தினுடைய ஒரு அபிஷேகம். முடிந்திருக்கிறது. தாலி ஒரு அடையாளம், மாலை ஒரு அடையாளம், அவர்கள் எல்லாம் வெளி அடையாளம். அது முக்கியமானது. ஆகவே இப்போது இந்த நற்செய்தியில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அளித்த அடிப்படையான அந்த வாக்குறுதியை வாழ்கிறீர்களா என்று கேட்கிறார். ஆனால் இப்ப பல குடும்பங்கள் ஆய்வு செய்தார்கள். எப்படி குடும்பம் நடக்குதுன்னா, திரு குடும்பம் போல இருக்கிற குடும்பங்கள் 40% தான் இருக்கிறது. அது எல்லா சமயத்திலும் பார்க்கிறார். மீறி பார்க்கிறோம் 60 குடும்பங்களிலே ஏராளமான பிரச்சனை இருக்கிறது. ஏனோ தானோ என்று ஒரு கூட்டு குடும்பமாக ஒற்றுமை இருப்பது போல போய்கொண்டு கிரைசிஸ் இருக்கிறது. ஆனால் புரிந்து விடவில்லை. ஆனால் பலர் பார்ப்பார்கள் என்று ஒட்டி கொண்டு ஒரு குடும்பத்தை தள்ளிக் கொண்டிருக்கிற குடும்பம் 60% என்று அறிந்திருக்கிறார்கள். இன்னும் இந்த கடந்த 10 ஆண்டுகளில் டைவர்ஸ் மற்ற சமயங்களில் ஏராளமாக போய்கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் 3 காரணங்கள் இது இருக்கிறது. இந்த திருமணத்தை வியாபாரமாக மாற்றி விடுகிறோம். இது முக்கியமாக நாம் பார்க்கிறோம். திருமணம் என்று சொல்லும் போதே நம்ம என்ன செய்யறோம்னாக்கா, இந்தியாவில் வாழ்வதனால கிறிஸ்தவர்கள் இந்து கிறிஸ்தவர்களாகத்தான் வாழ்கிறார்கள். இந்துக்கள் திருமணத்திற்கு என்னென்ன செய்கிறார்களோ அதெல்லாம் இதற்கு செய்வார்கள். ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கலாம், அந்த முகூர்த்த நேரம் பார்த்துதான் செய்வார்கள். இப்ப இந்த மாசம் புரட்டாசி, நேற்று கிளாஸ் வச்சாங்க. ஒரு 60 பேருக்கு மேல வருவாங்க மாசம் மாசம். நேற்று பார்த்தாக்கா 16 பேர் தான் வந்திருக்கிறான். என்னங்க முகூர்த்தம் இல்லை சாமி அப்படின்றான் கத்தோலிக்கர். அதை நீங்க பார்க்கலாம். அது இல்லாம இன்னும் ஏராளமாக நல்ல நேரம் இருங்க, அப்புறம் ஜாதக பொருத்தம், அப்புறம் நீங்க நிற பொருத்தம், உடல் பொருத்தம், நிற பொருத்தம், அப்புறம் பொருள் பொருத்தம், நகை பொருத்தம், அப்புறம் வேலை செய்வது பொருத்தம், எதிர்கால பொருத்தம், பதவி பொருத்தம், அதிகார பொருத்தம், ஜாதி பொருத்தம், சமய பொருத்தம், எல்லா பொருத்தையும் பார்க்கும். ஆனால் நற்செய்தி சொல்லுகிறது, கத்தோலிக்க திருமணம் மட்டுமல்ல, பொதுவாக எல்லா கல்யாணத்திற்கும் ஆண்டவருடைய செய்தி என்ன என்று சொன்னால், மனம், குணம் இது ஒத்திருக்கிறதா என்று யாரும் பார்ப்பதில்லை. 2 பேருடைய ஜாதகத்தை பார்க்கிறார். திருமணம் செய்து கொள்ளப் போகிற இவர்களுக்கு மனமும் குணமும் ஒத்து போகிறதா என்று பார்ப்பதில்லை. இதனாலேயே
காதலித்து கல்யாணம் செய்து கொண்டவர்கள் கூட முறிவுபடுகிற தன்மை ஏராளமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இறுதியாக திருச்சபை நமக்கு விடுக்கிற செய்தி என்ன என்று சொன்னால், திருமணமானவர்கள் அது இந்துக்களாக எந்த சமயத்தில் இருந்தாலும் அவர்கள் இருவர் அல்ல, அவர்கள் ஓர் உடல், சரிதான். ஆனால் அவர்களுக்குள்ளே இறைவன் இருக்க வேண்டும். இறைவன் இருந்தால்தான் அவர்கள் இருவரையும் இணைத்து வாழ வைக்க முடியும். அந்த மாதாவும் சூசையப்பரும் இணைந்திருந்தார். மாதாவுக்கு ஒரு தீங்கு இருக்கிறதா, உடனே அவரை சுமந்து கொண்டு ஓடுகிறார் சூசையப்பர். பிள்ளைக்கு ஒரு தீங்கு வருகிறதா, எகிப்திற்கு ஓடுகிறார். பிள்ளையை காணவில்லையா, 2 பேரும் தேடுகிறார். அதுதான் திருக்குடும்பம். ஆகவே இந்த திருக்குடும்பம் தெரு குடும்பமாக இல்லாமல் திரு குடும்பமாக இருக்க வேண்டுமானால் இறைவன் அவர்கள் மத்தியிலே வாழ வேண்டும். இது எப்படி இருக்கிறது என்றால், ஒரு குடும்பம் என்பது ஒரு வீடு. அந்த வீடு கட்டுவதற்கு 2 செங்கல்லே அடுக்கி வீடு கட்டும்பான்னு நீ ஓபனிங் பண்ணினாக்கா அந்த டோர் திறக்கும் போது எல்லாம் கீழே விழுது. வெறும் செங்கல். 2 செங்கல் வச்சீங்கன்னா இடையில நீங்க சிமெண்ட் பூசணும். கலவை பூசாமல் செங்கல் நிற்காது. ஆகவே 2 மணமக்கள், கணவன் மனைவி வெறும் கல்லு, இடையில் கான்கிரீட்டாக இணைத்து பிடிக்கிறது இறைவன். ஆகவே இறைவன் வாழ்கிற அந்த குடும்பம், அந்த மணமக்கள் அவர்கள் நிறைவாழ்வையும் நிலைவாழ்வையும் அடைவார்கள். இறைவனை என்றும் மத்தியில் வைத்து திருக்குடும்பமாக வாழ இந்த திருப்பலியில் நாம் இறைஞ்சோம்.